Hi friends, welcome to Forward IAS. ஸோ குரூப் டூ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி வந்து டென்டேட்டிவாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? பட் ரிசல்ட் வரல. ஸோ மண்டே ரிசல்ட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அதிக ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது மண்டே ரிசல்ட் வர்றதுக்கானது சான்சஸ். சப்போஸ் மண்டே மிஸ் ஆச்சு அப்படின்னா வெட்னஸ்டேக்குள்ளே வந்து நம்ம 99% கன்ஃபார்மாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதனால் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து நிறைய இருக்குது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோரில் வந்து எவ்வளோ வேக்கன்சி வரும் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ண முடியாது. பட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் ஆர்ஆர்பி குரூப் டி பார்த்தீங்கன்னா 22,000 வேகன்சிஸ் கிட்ட வரப்போகுது, சரிங்களா? 10th குவாலிஃபிகேஷனுக்கு. ஸோ எதுனாலும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்து மெயின்ஸில் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சப்போஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ பார்டரில் இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து பாதி பேர் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு கிளியர் பண்ண முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, சரிங்களா? ஸோ நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, ஸ்பீக்கிங் ப்ராக்டிகலி. ஸோ அதனால் எதுனாலும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டின்றது ஒரு பெரிய ஓப்பனிங், மாஸ் ஓப்பனிங் அது, சரிங்களா? 22,000 வேகன்சிஸ்ன்றது சாதாரணம் கிடையாது. அண்ட் அதில் ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நமக்கு லாங்குவேஜ் பேப்பர் கிடையாது, ஒன்லி ஜிகே அண்ட் மேக்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால் அந்த குரூப் டூ குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக வந்து நீங்கள் ஆர்ஆர்பி குரூப் டி வந்து தாராளமாக வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ எதுக்காக இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா எதனாலும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க, ரிசல்ட்டை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க. அண்ட் வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் போட்டப்போ பார்த்தீங்கன்னா 600 கிட்ட இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு 600 வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1200 இப்போ இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அரௌண்ட் இப்போ 1200 கிட்ட இருக்குது. அடுத்த அரௌண்ட் 2000 வரைக்கும் கூட போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஏன்னா இன்னும் வந்து நமக்கு லாங் பீரியட் இருக்குது, அடுத்து மெயின்ஸ் இருக்குது, அடுத்து கவுன்சிலிங் வரைக்கும் போகிறதுக்கான டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ வேக்கன்சிஸ் வேணும்னாலும் வந்து போடலாம், சரிங்களா? ஸோ வேக்கன்சிஸ் வந்து நினச்சி எதுவும் கவலைப்படாதீங்க. ஸோ ரிசல்ட் எது வந்தாலும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா அடுத்து வரிசையாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ டோன்ட் லூஸ் யுவர் கான்ஃபிடென்ஸ், ஸ்டே பாசிட்டிவ். தேங்க்யூ.